புதுக்கோட்டை திருமயம் அருகே திருமணமாகாமல் கர்ப்பமான நர்சிங் கல்லூரி மாணவி தனக்குத்தானே பிரசவம் பார்த்து குழந்தையை உயிருடன் வீட்டு வாசலிலேயே புதைத்த விவகாரத்தில் மாணவியின் காதலன் கைது செய்யப்பட்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிவராமகிருஷ்ணன். வணக்கம் சிவராமகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம் சுபா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பிறந்த சில மணி நேரமேயான பெண் சிசுவை புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குழந்தையை பெற்றெடுத்த தாய் மற்றும் அவரது காவலன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் காவலனை தற்போது கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள உதயசூரியபுரத்தில் குழந்தையின் அலுவலர் கேட்ட நிலையில் மூதாட்டி ஒருவர் அலுவலர் கேட்ட இடத்தில் சென்று பார்த்துள்ளார். அப்பொழுது அங்கு வினோதா என்ற கல்லூரி மாணவியும் அவரது தாயாரும் அருகருகே நின்றுள்ளனர். சந்தேகிக்கும் விதத்தில் இருந்த இருவரிடம் அந்த மூதாட்டி விசாரணை செய்த பொழுது பிறந்த சில மணி நேரமே ஆன சிசுவை இருவரும் புதைத்தது தெரிய வந்தது. இந்த பதிலால் அதிர்ச்சி அடைந்த அந்த மூதாட்டி புதைத்த அந்த சிசுவை தோண்டி எடுத்த பொழுது அந்த சிசு உயிருடன் இருந்துள்ளது. உடனடியாக அந்த மூதாட்டி பனையப்பட்டி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த பனையப்பட்டி போலீசார் குழந்தை இந்த வினோதினி மற்றும் அவரது தாயாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார். விசாரணையில் வினோதினி மேட்டுச்சாலையில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் பயின்று வருவதாகவும் தனது காதலன் சிலம்பரசன் என்பவருடன் நெருக்கமாக பழகி வந்த நிலையில் கப்பமாகிய குழந்தை பெற்றதாகவும் திருமணமாகாத நிலையில் பிறந்த குழந்தை தனது வீட்டின் முன்பே புதைத்ததும் அலுவலர்கள் கேட்டு பக்கத்து வீட்டு மூதாட்டி பனையப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து விசாரணை தெரிய வந்தது. மீட்கப்பட்ட பெண் சிசுவானது மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை ராணியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண் சிசுவை குறித்த வினோதாவையும் அவரது காதலன் சிலம்பரசன் ஆகிய இருவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காதலன் சிலம்பரசன் தற்போது கைது செய்யப்பட்டு பனையப்பட்டி காவல் நிலையத்தில் உள்ளார். மேலும் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக உள்ள தாய் வினோதா என்ற வினோதினி குழந்தையுடன் மருத்துவமனையில் இருப்பதால் அவரை பின்னர் கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட உள்ளனர். சுபாஷ். விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன்.